எனக்கு ரொம்ப நாளா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் நெறைய ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். தென் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சப்ளிமெண்ட் எடுத்து பார்த்திருக்கேன். ஆனா வந்து உங்க கூட ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் இதே மாரி எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும். ஆனா எனக்கு வந்து செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட ரீசன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும். அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்காது. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வைட்டமின் B7 இதுதான் வந்து பயோட்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் growthக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். கெராட்டின் உற்பத்திக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். இது வைட்டமின் சி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் வைட்டமின் ஏ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர்ல ஈரப்பதமா இருக்கிறதுக்கு சபம் ப்ரொடக்ஷனுக்கு அதுதான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆனா இதை நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி கம்மியா எடுத்துக்கினாலும் கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஆகும். எப்பவுமே எந்த ஒரு விட்டமின்ஸ்னாலும் அளவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.